தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 32,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் இந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஒட்டணும், ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே உங்களுடைய பெயர், அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே கொடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அது இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. ஜாதி சான்று பற்றின டீட்டெயில்ஸு, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும், அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் கிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த ஹைஃபன் போட்டோ இல்லை மெயில் ஐடி இல்லைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம், தேதி இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். அதுவும் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, மார்க் ஷீட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட ப்ரூஃபு, ரெசிடென்சி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சொல்லியிருக்க இந்த 6 டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது ஓட்டர் ஐடி அல்லது டேக்ஸ் ரெசிப்ட் அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது பேன் கார்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெசிடென்சி ப்ரூஃப்காக வைக்கணும். அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, அதோட ரீசெண்டாக 3 மந்த்துக்குள்ளே குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் தரணும். அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் தரணும். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு, அதாவது அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் ரோடு, அரியலூர் 621704 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது நேர்லேயும் நீங்கள் போய்ட்டு சப்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 17ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு செவித்திறன் ஆய்வாளர், ஆடியோலஜிஸ்டில் 2 வேக்கன்சிஸ். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டி கார்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பர் மந்த்துக்கு
11,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், இதில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் நிலை 2, அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போஸ்ட்டு, அல்லது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மேல், இந்த போஸ்ட்டுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நடமாடும் மருத்துவ குழு வாகன உதவியாளர் MMU கிளீனர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆடியோலஜிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூரில் இந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டு, இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கணும். வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூரில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டமில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகாதார ஆய்வாளர் நிலை 2 அல்லது பல்நோக்கு சுகாதார பணியாளர், இந்த போஸ்ட்டுக்கு அலகாபுரம் மற்றும் கட்டாத்தூர் துணை சுகாதார நிலையம், ஆண்டிமடம் வட்டாரம் மற்றும் சிலப்பனூர் துணை சுகாதார நிலையம், கடுகூர் வட்டாரம், ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அது ரிலேட்டடாகவோ அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடாகவோ நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 17,500 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 3 இடங்களில் வேக்கன்சிஸ் இருக்குது. அலகாபுரம் மற்றும் கட்டாத்தூர் துணை சுகாதார நிலையம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டிமடம் வட்டாரம் மற்றும் சிலப்பனூர் துணை சுகாதார நிலையம், 3 வேக்கன்சிஸும் 3 இடங்களில் ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடமாடும் மருத்துவக்குழு வாகன உதவியாளர் MMU கிளீனர், இதுக்குமே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கடுகூர் மற்றும் திருமானூரில் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11,000 ரூபாய் சேலரி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ 11 மந்த்ஸுக்கு இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜூலை 17ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.